இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த புனித ஜோன் ஆஃப் ஆர்க் என்கிற மாபெரும் புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. வீரமங்கை ஜோன் ஆஃப் ஆர்க் என்று தான் இவரை அழைக்கிறார்கள். பிரான்ஸ் தேசத்தினுடைய பாதுகாவலி. அன்புமிக்கவர்களே, 15வது நூற்றாண்டுல பிரான்ஸ் தேசத்தினுடைய பெரும் பகுதியானது இங்கிலாந்து தேசத்து அரசர்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது, கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட 7ஆம் சார்லஸ் என்கிற அரசன் மிகவும் கையேறு நிலையில இருக்கிறான், மிகவும் வேதனையில இருக்கிறான். அடிமைப்பட்டிருந்த பிரான்ஸ் தேசத்தை மீட்க யாருமே இல்லாத அந்த ஒரு சூழல்ல தான் ஒரு சாதாரண குக்கிராமத்துல பிறந்தவர் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க். இளம் வயதிலிருந்தே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் துடிப்போடும் இருந்த ஒரு இளம் பெண் தன்னுடைய தந்தையிடமிருந்து பிரான்ஸ் தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது இங்கிலாந்து தேசத்திடம் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ஸ் தேசத்தை தன்னுடைய தாய் நாட்டை மீட்பதற்காக இந்த மனித அவதாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய குடும்பத்தாரிடமும் தன்னுடைய கிராமத்தில் இருந்த பெரியவர்களிடத்திலும் இறைவன் தன்னை பிரான்ஸ் தேசத்தை மீட்பதற்காக அனுப்பியிருக்கிறார் என்கிற அந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் இவரை யாரும் நம்பவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரான்ஸ் தேசத்தை மீட்க இறைவன் அவருக்கு அருள் கொடுக்கிறபடியாக பல காட்சிகளையும் கனவுகளையும் செய்திகளையும் இவர் பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் உள்ளவர்கள் இவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அரசனிடத்துல கொண்டு சென்று இவர் இங்கிலாந்து தேசத்திடமிருந்து பிரான்ஸ் தேசத்தை மீட்க முதலாக ஆர்லோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியை மீட்டெடுப்பதற்காக 5000 படை வீரர்களோடு வெறும் 18 வயது நிரம்பிய இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் பெரும் படையை நடத்தி கொண்டு செல்கிறார். தொடக்கத்துல பல்வேறு தோல்விகளையும் வேதனையும் சந்தித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 5000 படை வீரர்களை கொண்டு இங்கிலாந்து தேசத்தவரை அந்த நாட்டினுடைய எல்லை வரையில விரட்டி அடித்த ஒரு பெண்மணியாகவும் ஆர்லோன்ஸ் நகரத்தை கைப்பற்றிய வீர மங்கையாகவும் இவர் அறிவிக்கப்படுகிறார். பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலியாகவும் இவர் அறியப்படுகிறார். பிரான்ஸ் தேசத்திற்காக வாழ்ந்த 18-19 ஆண்டுகளையே பல போர்களை முன்னெடுத்த ஒரு புனிதையாகவும் கடைசியில வஞ்சத்தால் வீழ்க்கப்பட்டு இங்கிலாந்து தேசத்தவரிடம் இவர் கைதியாக ஒப்புவிக்கப்படுகிறார். அவர்கள் இவருக்கு மரண தண்டனை விதித்து கழுமரத்தில் ஏற்றி இவரை எரித்து கொண்டார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிபி 1920 தான் இவர் புனிதராக உயர்த்தப்படுகிறார். இந்த பெண் ஜோன் ஆஃப் ஆர்க் என்பவர் வாழ்ந்தது இந்த உலகத்துல வெறும் 19 ஆண்டுகள் தான். ஒரு 10 பருவ டீனேஜ் பெண் என்று தான் இவரை சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய 10 பருவ பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், ஜென் ஜி என்று சொல்லப்படுகிற நம்முடைய இளம் பெண்களுக்கும் இளம் ஆண்களுக்கும் அழகான எடுத்துக்காட்டு. தன்னுடைய தாய் நாட்டை மீட்பதற்காக, உரிமையை மீட்டெடுப்பதற்காக இவர் செய்த தியாகம் எண்ணிலடங்கா. அன்புமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் தேசப்பற்றோடு அதே நேரத்துல சமூக நீதிக்காக, சமய நல்லிணக்கத்திற்காக, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்துல யாருடைய அதிகாரத்தை கொண்டு நீர் பேய்களை ஓட்டுகிறீர் அல்லது நோய்களை குணப்படுத்துகிறீர் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்குத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருடைய அதிகாரத்தால் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லுங்கள், பிறகு உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினர் என்று மக்கள் நம்பியதால எந்த பதிலை கூறினாலும் அவர்களுடைய பதில் அவர்களுக்கு எதிராகவே இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் இயேசுனுடைய இறை பிரசன்னத்தை உணர முடியாமல் மௌனம் காக்கிறார்கள். தாட்சியும் பொறுமையும் இருந்திருந்தால் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். மாறாக தற்புகழ்ச்சியும் வீண் பெருமையும் அகங்காரமும் அவர்கள் உள்ளத்துல இருந்ததால தான் இந்த இடத்துல பதில் சொல்லாமல் அமைதி காக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, யாருடைய அதிகாரத்தால் நம்முடைய வாழ்வு இன்றைக்கு இயக்கப்படுகிறது? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையால் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறோமா? அல்லது கிறிஸ்து நம்மில் இருந்தால் எப்படி செயலாற்றுவாரோ, எப்படி பார்ப்பாரோ, எப்படி பேசுவாரோ, எப்படி செயலாற்றுவாரோ அதுபோல செய்கிறோமா? அல்லது வெறும் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நம்முடைய சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் தற்பெருமையாலும்
நமக்கு பிடித்தவற்றையே இந்த உலகத்துல செய்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பெயரளவில் ட்ரம்ப் என்பவர் அமெரிக்க நாட்டினுடைய ஒரு கிறிஸ்தவ அதிபர். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புட்டின் என்பவர் பேரளவில் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் ரஷ்ய நாட்டை அவர் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதே உலகம் அறியும். பேரளவில் இப்படியாக பல நம்பிக்கையாளர்கள் ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு இந்துவாகவோ அல்லது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாகவோ பேரளவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில அன்பே பிரதானம், அன்பே கடவுள் என்கிற அடிப்படையான கோட்பாட்டை மறந்துவிட்டு மக்களுக்கு எதிராகவும் இயற்கைக்கு எதிராகவும் செயல்படுகிற நேரத்துல தான் இந்த வெளிவேடத்தை நமது ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். ஆகவே அன்புமிக்க உறவுகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இயேசு தான் நம்முடைய அரசர் என்றால், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பர் என்றால், நம்முடைய சொல்லும் செயலும் பார்வையும் வாழ்வும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கும்படியாகவும், அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வாகவும் இருக்க இன்று இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.